ஹாய், இன்னைக்கு நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரவா இட்லி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்தும் சேர்க்கலாம், இல்லை வறுக்காமையும் சேர்க்கலாம். நான் வறுக்காமல் 2 கப் ரவை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டி தயிர் வேணுங்கிறது அவசியம் இல்லை, கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல. தயிர் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருக்கிறதுனால ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. 15 நிமிஷத்தில் ரவை நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா கூட செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால நல்லா லம்ஸ் இல்லாமல் ரவையை நல்லா பீட் பண்ணி கலக்கி விடுங்க. இட்லி தட்டில் ஈரமான துணி போட்டு ஒவ்வொரு குழியிலுமே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம கலந்து வச்சுருக்க ரவை கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அடுப்பில். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஹை டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ரவா இட்லி நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே 5 நிமிஷம் வெளியே வச்சுருவோம். நல்லா சூடாக இருக்கும் போதும் எடுக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் எடுக்கக்கூடாது. லைட்டாக சூடு ஆறுனதுமே மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம துணியில் இருந்து ரவா இட்லி தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ரவா இட்லி செய்யும் போது மெயினாக பார்க்க வேண்டியது, இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது அதிக நேரம் வேக வச்சிட்டிங்கனாலும் ரவை நல்லா ஹார்டாக இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.